நான் உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வந்ததால் அரசியலுக்கு வந்தவர்னு தெரியும். மைக்குக்கெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, த்ரோட்டை பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதனாலதான் இந்த கவர்லாம் மாட்டி விட்டுருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தேனி பாராளுமன்ற தொகுதியில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற என்னை வெற்றி பெற செய்ய வந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொறுப்பாளர்கள், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். குக்கர் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வீதி வீதியாக சென்று உழைக்கக்கூடியவர்கள், தேர்தலிலே நமது கூட்டணியின் தொண்டர்களை இயக்கப் போகிறவர்கள், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ராஜபாண்டியன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் PC பாண்டியன் வந்திருக்கிறார்கள். எனக்கு இந்த தொகுதி அது தேனி மாவட்டம், எல்லா ஊர்களும் தெரிஞ்சதுனால நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன். அவரே சொன்னார், நான் நம்ம போடியில நம்ம கட்சியில் இருப்பாரு கூல் பாண்டியன், அவரோட அண்ணன் பையன் சொன்னார். அதுபோல நிறைய நிர்வாகிகள் பாஜகவில் இருக்கவங்க, தமாகவில் இருக்காங்கலாம் நம்ம அம்மாவுடைய தொண்டர்களின் வாரிசுகளாகவும் உறவினர்களாகவும் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாமகவின் மண்டல செயலாளர் திரு முருகானந்தம் நம்மோடு வந்திருக்கின்றார். மாவட்ட செயலாளர் தெற்கு திரு ஈஸ்வரன் வந்திருக்கிறார். வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எல் திருப்பதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாரிவேந்தர் அவர்களின் IJK கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு கருவேல் ஆனந்த், நம்ம கருவேல் முருகேசன் பையன் நினைக்கிற வந்திருக்கிறார். தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் அன்பு சகோதரர் திருமாரன்ஜி அவர்களின் மாநில பொதுச் செயலாளர், இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ராஜேஷ் வந்திருக்கிறார். மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் பாண்டியராஜன் வந்திருக்கிறார். OPS அணியின் நிர்வாகிகள் அவர் சையதுகான் எல்லாம் OPS கூட இன்றைக்கு அவர்கள் நேரம் நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க, அங்க போயிருக்காங்க முக்கிய நிர்வாகிகள். நமது ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் திரு பழனி, ஆண்டிப்பட்டி தொகுதி செயலாளர் திரு SRV ராமராஜ் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தமாகவின் தெற்கு மாவட்ட தலைவர் திரு செல்வேந்திர, நம்ம கூடலூர் ராமருடைய அண்ணன் பையன் வந்திருக்காரு. மகேந்திரன் வந்திருக்காரா? KSMR மகேந்திரன் வந்திருக்காரா? உங்கள் அனைவரையும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று வேட்பாளர் என்ற முறையில் நான் வரவேற்கின்றேன். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகவேல் அவர்களும், எங்களது தஞ்சை மண்டலத்தின் தளபதியாக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி அவர்களும், மற்றும் காஞ்சிபுரம் மண்டலத்தின் செங்கல்பட்டு மண்டலத்தின் பொறுப்பாளர் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் கரிகாலன் அவர்களும், மற்றும் நமது திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளரும் மாவட்ட செயலாளருமாகிய எனது அன்பு சகோதரர் நல்லசாமி அவர்களும், மற்றும் இந்த எலெக்ஷனுக்காக நான் டூர் போறதுனால இங்கே
பல மாவட்ட செயலாளர்களை பார்க்க முடிந்தது, நிர்வாகிகளை பார்க்க முடிந்தது. டூரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு அக்ரி முருகேசனை பார்த்த, அவர் கூட வந்திருக்கிற நிர்வாகிகளை பார்த்த, மற்றும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், எனக்காக தனது பதவியை கூட தூக்கி எறிந்த டாக்டர் கதிர்காம அவர்கள் வந்திருக்கின்றார். அமைப்பு செயலாளர் ஸ்டார் ரஃபீக் வந்திருக்கார். வேற நம்ம ஆண்டிப்பட்டி பெரியவர் வஜ்ரவேல் வந்திருக்காரு. நமது ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் 93 இருந்து ஒன்றிய செயலராக இருந்தவர். அவர் நினைச்சிருந்தா பழனிசாமி கம்பெனிக்கு போயிருந்தா பல கோடிகளுக்கு இன்றைக்கு அதிபதியாக இருக்கலாம். என் அன்பு நண்பர் நமது தேனி, என்ன மாவட்டம் உங்களுக்கு? தெற்கு 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 மாவட்ட செயலாளர் முத்துசாமி அவர்களும், என் அன்பு தம்பி, நான் இங்க எம்பியா இருந்தப்ப இளைஞரணி செயலாளர், 4 முறை கவுன்சிலா இருந்து அதுக்கப்புறம் வைஸ் சேர்மனாக இருந்தவர். உங்க எல்லாருக்கும் அருமையான எளிமையானவர் மாவட்ட செயலாளர், வடக்கு மாவட்ட செயலாளர் காசிமாயன் அவர்களும், மற்றும் அனைத்து ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, கிளைக்கழகங்கள், ஊராட்சி நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் தெரியும். நான் 10-15 வருஷம் கழிச்சு வருவதனால புதிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 7 ஆண்டுகள் ஆகிறது. அதன் பொறுப்பாளர்களாக இந்த 20 நாள்ல எல்லாரும் பேரையும் தெரிஞ்சுக்குவேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நான் பெயர் சொல்லாத நிர்வாகிகளும், வருகை புரிந்திருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 14 ஆண்டுகள் கழித்து ராமர் வனவாசம் போன மாதிரி என்ன வனவாசம் அனுப்பி வச்சாங்க. நேற்று கூட போன நம்ம போடியிலேருந்து ஆரம்பிச்சு உத்தமபாளையம் போய் சேர முடியல. கோம்பை பண்ணைக்காடு போறப்பெல்லாம் 10 மணி ஆகி போயிட்டு, ராவுகாலம் சொல்லி கொஞ்சம் லேட்டா கிளம்பணும். அதனால முதல்ல டூர் ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் நேரத்தில் வீட்டில இருந்து கிளம்ப வேணான்னு சொன்னார் முத்துசாமி. அதனால கொஞ்சம் லேட்டா கிளம்புனேன். அப்ப போற இடத்துல எல்லாம் சொன்னேன், அங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் எங்க சொந்தக்காரவங்க மாதிரி எல்லா ஊர்லயும் இருந்தாங்க. ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு, அது போல கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும், இன்னமும் இப்பதான் தேர்தல் ஆரம்பிக்குது. நம்ம ஏப்ரல் 10ஆம் தேதி போனா எப்படி இருக்கும், அப்படி போய் நெருப்பு பறந்துச்சு. எங்கெல்லாம் தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் 14 ஆண்டுகள் கழித்து வருகிற என்னை அன்போடு வரவேற்றார்கள். 10 நாள் வரலனாலே மறந்துடுவாங்க. ஆனா அந்த 10 ஆண்டுகள் நான் இங்க இருந்து அவர்களோடு, இந்த ஊர்ல உள்ள மக்களோடு ஒருவனா இருந்து பழகினேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. திரும்ப எப்படின்னா நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு அம்மா பேர்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு வருவேன்னு எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஆனா அம்மா அவர்கள் என்னை அரசியல் அறிமுகப்படுத்தி நமது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னை அறிவித்து எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற செய்தீங்க. அதுல சில பேர் இன்னைக்கு அந்த ஓபிஎஸ், சில பேர் நம்மால் பலன் அடைந்தவர்கள் திமுக வரைக்கும் போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். சில பேர் துரோகி பழனிசாமிட்டையும் போயிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு வருவார்கள். அதுக்கான காலம் வந்து விட்டது. எல்லாம் தெரிஞ்சு வருவார்கள். ரெட்டை இலை இருக்கு, நாங்க போய் பாவம் புரியாத்தனமா இருக்காங்க. ரெட்டை இலை இன்னைக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் துரோகிகள் கையில, PS வீரப்பா கையில இருந்தா யாராவது ஏத்துவாங்களா? அது மாதிரி ஒரு அரக்கர் கையில இருக்கு. அரக்கர் யாருன்னு தெரியுதுல்ல? எடப்பாடி. அதே மேற்கு மண்டலத்திலிருந்து, அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் இன்றைக்கு நம்மோடு கரம் கோர்த்திருக்கிறார்.
ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு 3-4 மாதங்கள் தான் பழக்கம். ஆனால் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் என்னை பற்றி, ஏன்னா IPS அதிகாரி இல்ல, என்னை பற்றி எனது 30 ஆண்டு அரசியல், நான் அரசியல்ல வந்ததுல இருந்து அம்மா கூட இருந்ததுல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நாங்க இன்னொன்னு, அவர் நம்ம மாதிரி ஓப்பனா ஸ்ட்ரைட்டா பேசுறவர். அதனால 2 பேருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது. நான் முதல்ல அவரை பார்த்த அன்னைக்கே சொன்னேன், நண்பர் ராஜபாண்டியன் சொன்னது போல அவரை பார்த்த அன்னைக்கே எனக்கு ஒன்றும் கண்டிஷன்லாம் இல்லை பிரதர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சியில் உள்ள இந்த மக்கள் விரோத திமுகவை முறியடிக்கணும். அதுபோல வருங்காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்பதையே எண்ணி பார்க்க பயப்படணும். அத உறுதியாக நம்மால் செய்ய முடியும். அதுக்கு நீங்க பாஜக அவரோட மாநில தலைவர், பாஜக கட்சி, அவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைக்க உங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னேன். அதுபோல 1.5 வருடங்களுக்கு முன்பே, இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதே சில பேர் சொல்லக்கூடாதுன்னா, சில நலம் விரும்பிகள் சொல்லுவேன் நான் தொலைக்காட்சி பேட்டிகள்ல, டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னோடு பேசி, நீங்கள் திமுக தீய சக்தி வந்துடக்கூடாது, நீங்க பழனிசாமி கிட்ட உள்ள அந்த பகையெல்லாம் மறந்துட்டு கூட்டணிக்கு, நான் பகையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு என்ன அவருக்கு சொந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லை, கொடுக்கல் வாங்கல் ஒண்ணும் இல்லை, துரோக புத்தியோட இருக்கிறத ஒழிச்சு தீரணுங்கிறது தான் நான் இருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்றதுனால உங்க கூட்டணிக்கு வர்றேன். ஆனா நான் போட்டியிட மாட்டேன், பழனிசாமியோடு சேர்ந்து நான் போட்டியிட விரும்பவில்லை. ஆனா எங்கள் இயக்கத்தின் முக்கியமான சிறப்பான வேட்பாளர்கள் 40 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுங்க உங்க கூட்டணியில். அது பாஜக கூட்டணியில் வர்ற, பழனிசாமி கூட்டணியில் இல்ல. நீங்க எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க, நாங்க எங்க சின்னத்தில் நின்று உறுதியாக வெற்றி பெறுவோம். ஆனா நல்ல வேலையா அந்த கூட்டணி அமையல. ஏன்னா டெல்லியை சேர்ந்தவர்கள் கேட்டதால், இந்தியாவே ஆள்கின்றவர்கள், ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள், நீங்க நினைப்பீங்க நம்ம பக்கத்தில் வேணா பிஜேபி அதுல உள்ளவங்க எல்லாம் இப்ப சேர்ந்திருக்கலாம். அவங்க எல்லாம் நம்ம RSS எல்லாம் 30 வருடம், நான் 2004 நம்ம தேனி பெரியகுளம் வேட்பாளராக போட்டியிட்ட போது பாஜக கூட்டணி, அதுல திண்டுக்கல் தேனியிலிருந்து வந்தவங்க எல்லாம் எனக்காக 1 லட்சம் வீட்டில் போய் மக்களை சந்தித்து வந்தார்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம. எப்படி முன்னெல்லாம், இப்ப இல்ல, முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்களே, இப்பதான் எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு அமைதி ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்றாங்க. எனக்கா செய்தவர்கள் RSS, மற்றவர்கள் சொல்லலாம் மதவாதம், அதெல்லாம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன். மதவாதம்னா என்ன, மத சார்பின்மைன்னா என்ன, எந்த மதத்திற்கும் ஆதரவு இல்லை, எந்த மதத்தை நாம் தீவிரமாக ஆதரிக்கப் போவதில்லை, எந்த மதத்தையும் தீவிரமாக எதிர்க்கப் போவதில்லை. யாருக்கு, அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு யாருக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பாக இருப்பதுதான் மதச்சார்பின்மை. அதை விட்டுட்டு சிறுபான்மையின் காவலராக இருங்க தப்பு இல்லை, பெரும்பான்மைக்கும் காவலர்களாக இருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதுதான் பாஜகவும் சொல்லுது. பெரும்பான்மை சமுதாயம் நம்மளுக்கு வாக்களிச்சிரும், அதனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நான் அந்த பெரும்பான்மையில பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பேசுறதுதான் பாஜக ஏத்துக்கல. என்ன பிரதர், சரியா? உங்க கட்சியோட கொள்கை அவங்க ஒன்னும் இந்துத்துவெல்லாம் கிடையாது, இந்துக்களை பாதுகாக்கணும், இந்துக்களுக்கு எதிராக உள்ளவங்கள பாதுகாக்கணும், அதானே. மற்றபடி இதெல்லாம் யாரு, நம்ம ஊருக்காரு தானே. ராஜபாண்டி என்ன அமெரிக்கால இருந்து வந்திருக்காரா? இவர் யாரு, நம்ம பாண்டியன், நம்ம ஊரு, நம்ம சொந்த பந்தம் தானே எல்லாம். அவங்க என்ன வேற கொள்கையா? நாம் யாருக்கும் எதிரி இல்லை, பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாருக்கும் பொதுவானவர்கள் என்கிறது தான் வாஜ்பாய் அவர்கள், அத்வானி அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அதுதான் உண்மை. 600-1000 ஆண்டுகளாக ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது மக்களின் எண்ணம். உச்ச நீதிமன்றமே நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டு, அதான உண்மை. உச்ச நீதிமன்றமே
தீர்ப்புக்கு பிறகுதான் இன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஆனா இதுக்காக தான் 92 அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடத்துறார். உடனே அதை என்னமோ இந்துத்துவா அது இதுங்கிறாங்க. எல்லாம் மக்கள் நலன், இந்தியர்கள் நலன், தமிழர்கள் நலன், இதுதான் முக்கியம். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் 10 ஆண்டுகள் சிறப்பான ஒரு ஆட்சியை மோடி அவர்கள் இந்தியாவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் தான் ஜெயிக்க போறார். என்ன அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க எய்ம் 370 கூட்டணியில சேர்த்து 400 தாண்டணும்னு. நம்மளுடைய ஆசை தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார். தம்பி இந்த பக்கம் மறைக்காதீங்க, ஆளுங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இவங்க இருட்டடிப்பு செய்யறாங்க. மோடி அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில ஒரு மாபெரும் வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வழங்கிட வேண்டும் என்பதுதான் நமது கூட்டணியின் முக்கிய அம்சமே. தேனி தொகுதியில நான் போட்டியிடுங்கிற எண்ணம்லாம் இல்ல. இந்த கூட்டணிக்காக தமிழ்நாடு முழுவதும் தெரியும் உங்களுக்கு. 75 ஆண்டு கால திமுக கட்சிக்கும் இந்த துரோக பழனிசாமி கூட்டத்திற்கு 50 வருஷ கட்சிக்கு இணையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ந்து வருகின்ற கட்சி. அங்க சென்னையா இருக்கட்டும், திருத்தணி, ஹொசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமைப்பே இல்லாத இடம் இல்லை என்கிற அளவுக்கு நமது கட்சி அமைப்பு இருக்கிறது. என்ன நம்ம ஆளுகள் ஒன்றும் அம்மா ஆட்சியில சம்பாதிச்சவங்க இல்லை, கொள்ளையடிச்சவங்க இல்லை. இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பத்திரம் பார்த்து தங்கங்கள். சண்முகலனுடைய அங்க வர்றேன்னு சொல்லினாருன்னா அவருக்கு 50 கோடி கூட கொடுக்க தயாரா பேரம் பேசினாங்க. அவர் சொல்ல மாட்டார், பெரிய மனுஷன். ரங்கசாமி வந்தா போதும், வைத்தியலிங்கம் போனார் பாருங்க. அதுக்கு முன்னாடி துரைக்கண்ணை இறந்தப்ப அவரை வந்தா 100 கோடி கூட கொடுக்குறேன். போயா பணமும் வேணாம், ஒன்றும் போடா. இதெல்லாம் எம்எல்ஏ இருந்த பதவி தூக்கி போட்டு வந்தவர். கதிர்காம இப்படி அது மாதிரி 18 எம்எல்ஏல ஒருத்தர் அவர். இன்னொன்னு எங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் எங்க குடும்பத்தால் அவர் பாதிக்கப்பட்டவர். அதான் உண்மை. அவருக்கு இன்னும் யாரும் உதவி செய்யல. ஆனா தனிப்பட்ட முறையில் அவருக்கு என் மேல உள்ள பிரியமோ, அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வருங்காலத்தில் அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற இயக்கம் அப்படின்னு என்னோட சேர்ந்தவங்க. யாரோ ஒரு சில பேர் ஓடி இருக்கலாம். இங்க கூட ஒருத்தர் ஓடி திமுக வேட்பாளர் நிற்கிறாரு, அது மாதிரி மாவட்டத்துக்கு. ஆனா அவங்க போனதுனால அதை விட சிறப்பான இப்ப யாரு முத்துசாமியோ காசிமாயன் அருமையான இன்னொருத்தர் ஓண்டாரு இங்க இருந்து உங்களுக்கு ஆண்டிப்பட்டியில இருந்து. அதை விட எங்க நிர்வாகிகள் சிறப்பா இருக்காங்களா இல்லையா? இத மாதிரி சில பெருந்தலைகள் ஸ்டெப் அவுட் ஆனதுனாலதான் விலை பேசி போனதுனாலதான் அங்க மாவட்டங்கள்ல நாங்க மாவட்டத்தை பிரிச்சு, ஏன்னா அவங்க எல்லாம் தடையா இருந்தவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா பின்னாடியே நிக்கிறேன் தியாகம் செஞ்சேன்னாங்க. தியாகம் எல்லாம் இப்ப தியாகத்துக்கு விலை பேசி நான் இப்ப இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன், இதுக்கு பணம் கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டேன். இந்த கட்சி லட்சம் தொண்டர்களால 7 வருஷமாக இந்த இயக்கம் கட்டி காக்கப்படுது. இதுல பதவியை வச்சு அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி பணம் பேசி போனவர்கள் தான் ஏராளம், அந்த போனவங்க எல்லாம். ஆனா அந்த பதவியெல்லாம் துச்சமாக மதித்து இன்றைக்கு கரிகாலன் இருக்காருன்னா அவர் தாம்பரம் சேர்மனா இருந்தவர். 88ல இருந்து அம்மா அவர்கள் தலைமை காட்டிய காலத்திலிருந்து நம்ம நிர்வாகியா கட்சியில் இருக்கார். அவருக்கு அங்க விலை அதிகம். செந்தமிழன் இருக்காரு, அவருக்கு அதை விட அதை முன்னால் அமைச்சிருக்கு. சொல்ற இதே போன்றவர்கள் அதெல்லாம் வேணாம். நாங்கள் எல்லாம் ஒரு கொள்கையில் ஏற்றுக்கொண்டோம். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாங்கள். அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்காமல் நாங்கள் உறங்க மாட்டோம் என்று விழித்திருக்கின்ற உழைக்கின்ற ஒரு கூட்டம். எப்படி RSS மாதிரின்னு வச்சுங்க. எங்க ஆளுங்களை பார்த்தா தான் அமைதியா இருப்பாங்க. நானே எல்லாத்தையும் சொல்ல, அங்க மற்ற தொகுதிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் போட்டிடுறாங்க. வந்தது சரி, எங்க மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகளாம் தூரங்கீர பார்த்துட்டு போய் அங்க எல்லாரும் உதவி செய்யுங்க. சில மாவட்ட செயலாளர் கரிகாலன் சொல்றாரு, இல்லை நான் கமிட்டி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டா ஒரு 4-5 நாள் உங்க டூரோட உங்களோட இருந்துட்டு போயிடுவேன்னாரு. இப்போ சண்முகவேலன்னா அங்கே போயிட்டு இங்கே வருவாங்க. ரங்கசாமி என்னன்னு சண்முகவேலன் எங்கள் கட்சியோடைய சீனியர் நிர்வாகிகள் அவர்கள் எனக்கு என்னுடைய தொகுதியை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போயிட்டு அங்கே தொகுதிக்கு போயிட்டு வருவாங்க. எல்லாம் நம்ம நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு சொல்கிறேன். வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்களாம் என் டூருக்காக இங்கே தேனி மாவட்ட மக்கள், தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் எப்படி
தங்கள் பொதுச் செயலாளரை வரவேற்கிறாங்கிற பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. இங்க இருந்து தேர்தல் பணி ஆற்றப் போவது நமது கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். இன்னொன்று ஏதோ பாஜகவை ஐஸ் வைக்கிறதுக்காக பேசல. எங்க ஆளு காசி மாயனும் முத்துசாமி எல்லாம் சொன்னாங்க, என்ன நீங்க அவர் அண்ணாமலை பத்தி சொல்லுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அதே மாதிரியே இருக்காங்க. இங்க உள்ள ஒவ்வொரு ஆளுமே எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பாஜக நிர்வாகிகளுக்கு வெற்றி தான் குறி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல எனக்கு தமாக பத்தி தெரியும், ரொம்ப சீனியர் லீடர் அவர் KSM பையன் KSM ராமச்சந்திரன் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி கம்பம் OR ராமச்சந்திரன் ரொம்ப என்னன்னா மூப்புடாருடைய அப்படியே மறு உருவங்களாக இருக்கக்கூடியவர்கள். ஐயா மூப்புடார் மறைந்த GK மூப்புடார் மாதிரிய அவர்களுடைய மகன் தான் திரு மகேந்திரன் அவர் இங்க இருக்கார், அருமையானவர். இன்னொருத்தர் நம்ம இவரோட அண்ணன் பையன் கூடலூர் ராமரோட அண்ணன் பையன் மாவட்ட, அது மாதிரி எல்லா நிர்வாகிகளும் நிறைய பேர். அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சியில் அருமையான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எனது நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்தாங்க. ஒன்றிய செயலாளர் வந்து என்னை பார்த்து நான் ஒன்றிய செயலாளர் என்ன அப்படின்னு, அவங்க மாவட்ட செயலாளர்லாம் இன்றைக்கி அவங்க தலைவர் நாமினேஷன்லாம் அங்கே போயிருக்காங்க. எல்லாரும் வந்துடுவாங்க. அது மாதிரி தான் சயீது கான் எல்லாம் OPS இன்னைக்கு நாமினேஷன் பண்ண போகிறதுனால போயிருக்காங்க. இது இயற்கையாக அமைந்த கூட்டணி, இது தேர்தலோடு முடிந்து போகின்ற கூட்டணி கிடையாது. அதான உண்மை. நான் தானே சொல்றேன், இது காலம் காலத்திற்கும் நிற்கக்கூடிய கூட்டணி. உங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் அம்மாவின் வளர்ப்புகள், ஓப்பனா பேசுவோம், ஆதரிக்கிறதுல 100% ஆதரிப்போம். அது தெரியும். நமது சுய கௌரவமும் தன்மானமும் பாதிக்கப்பட்டா நம்ம யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். அதான் உண்மை. இது யாரையும் மிரட்டுவதற்கு அல்ல, நம்ம சுவாபத்தை சொல்றோம். அதனாலதான் இந்த இயக்கம் இன்றைக்கு நிக்குது. 7 ஆண்டுகள் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பின்னடைவுகள் தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இயக்கம் இருக்கிறது. பல பகுதிகளிலே நமது இயக்கம் மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறது. பல பகுதிகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தன்மானமிக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும், எதற்கும் அஞ்சாத தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள். அதற்கு இணையாக பாஜகவும் இங்கே வந்து தொண்டர்கள் இருக்கீங்க, நிர்வாகிகள் இருக்கீங்க. ரெண்டு சேர்றப்ப அருமையா இருக்கு. அதான் உண்மை, அதானே கரெக்டு. அது மாதிரி வாசன் ஐயா கட்சியும் அருமையான நிர்வாகிகள் தொண்டர்கள் நமது நண்பர்களாக இருக்காங்க. அது மாதிரி பாமகவை சேர்ந்தவர்களும் நமது பகுதியில் அருமையான நிர்வாகியாக இருக்காங்க, தொண்டர்களாக இருக்காங்க. IJKவா இருக்கட்டும், எனது நண்பர் OPS அவர்கள் இயக்கமும் நம்மளும் ஒன்றும் வேறல, 2 இயக்கமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் 2 பேரும் ஒன்று தானே உங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் பையனே என்ன நீங்கள் நிற்கணும்னு சொல்லி பிரியமாக கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் அபகரித்து நிற்கிறவல்ல, நீங்கள்லாம் ஆசையாக கூப்பிட்டாலும் யோசிச்சேன். அவர் அன்னைக்கு அம்மா பிறந்தநாள் கூட்டத்துக்கு நான் வந்துட்டு போகிறப்ப என்ன அவர் நீங்கள் தான் சார் இந்த முறை நிற்கணும்னு சொன்னதுனாலயே அவங்க அப்பா அவர்கள் அதை ஆமோதித்து என்னை இன்முகத்தோடு வரவேற்றதுனால தான் நான் போய் திரு அண்ணாமலை அவர்களிடம் நான் தேனியில் நிற்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா கூட்டணி பேசுகிறப்ப அதுவரை நான் அந்த எண்ணத்திலே இல்லை. இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க உங்கள் கட்சி பெரிய கட்சி, ஆனால் 2 சீட்டு தானே வாங்கியிருக்கீங்கன்னு. அது காரணம் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைது, நிறைய கட்சிகள் அதில் வரணும், சில கட்சிகளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அதற்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம் பல தொகுதிகளை. அது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். எங்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, வெற்றி பெற வேண்டிங்கிற எண்ணம் தான் நமக்கு முக்கியம். இதுல எத்தனை தொகுதி யார் 40 தொகுதியிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்றதாகவும் 40 தொகுதியில் TTV தான் வேட்பாளர் என்ற எண்ணத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பணியாற்றும். அதான உண்மை. இங்க நான் நிற்கிற தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியிலையும் நமது இயக்க நிர்வாகிகள் நமது கூட்டணியின் வெற்றிக்காக உழைப்பார்கள். மோடி ஐயா அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்து தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்களை வழங்குவதற்கும், இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே பரவவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற திமுகவை முடிவு கட்டுவதற்கும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தேர்தலிலே
வெற்றி பெற வேண்டும். எனக்கு முன்னாடி நமது திருமாரஞ்சி அவர்களின் தென்னிந்திய ஃபார்வர்ட் கிளாஸை சேர்ந்த நண்பர் அருமையாக பேசினார். அவர் பேர் என்ன? ராஜபாண்டியனா? ராஜேஷ். ஏன்னா அவர் இந்த ஊருக்காரர்கள் இங்க நான் எப்பயோ இவர்களோடு இருந்து இங்க இந்த ஊருக்கு அம்மா அவர்கள் ஆட்சியில் செய்த திட்டங்கள் இன்று வரை நமது மக்கள் நினைவு கூறுவது உண்மையிலே எனக்கு மதிப்பாக பெருமையாக இருக்குது. அவங்க 14 வருஷம் ஆகுது, 7 வருஷமா போயிட்டு இருக்கேன், அது வேற. ஆனா நம்ம மீட்டிங் வருவேன் போயிடுவேன், செயல்வர் கூட்டத்துக்கு வருவேன் போயிடுவேன். என்ன முத்துசாமி அண்ணா கம்ப வரைக்கும் வாங்க அப்படி ஒரு முறை வந்திருக்கேன். நம்ம முன்ன உள்காட்டுக்குன்னு நான் போகவே இல்லை, என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடமலை கொண்டு மயிலெல்லாம். அதுக்காகவே நாளைக்கு டூர் போடுறேன். அதனாலதான் வந்த உடனே டூர் ஆரம்பிச்சேன். ஏன்னா திருச்சிக்கு போகணும், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மளை அழைத்தவர்கள் தொகுதிகள்லாம் செல்லணும். அதனால இப்போ ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் திருப்தியா இருப்பாங்க. நீங்க எல்லாம் தேர்தல் பணிகளை பார்ப்பீங்க, மறுபடியும் இறங்கிடுவேன். இன்னொன்னு சொல்றேன், நான் இல்லாதப்ப எனது துணைவியாரும் வந்திருக்காங்க. முன்னெல்லாம் அவங்க ரொம்ப வர முடியாது, பொண்ணு இருந்ததுனால அது வீட்டில் இருக்குன்ட்டு. இப்போ அதுக்கு திருமணம் ஆகிட்டு நான் வர முடியாமல் போகின்ற இடங்களுக்கும் நான் இல்லாத நாட்களில் எனது துணைவியார் அவர்கள் உங்கள் அத்தனை பகுதிக்கும் வருவார்கள். ஏற்கனவே அவங்க 99 2004 நான் எம்பியா இருந்தப்ப நான் ஏதோ இடைத்தேர்தலுக்காக சாத்தான்குளத்தில் இருந்தாலோ இல்லை அறந்தாங்கியில் இருந்தாலோ இல்லை கடலூரில் இருந்தாலோ இல்லை குப்படிப்பூண்டியில் இருக்கிற நேரத்தில் வர முடியாது. அப்போ நாங்கள் இந்த கோயில் குளம் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணுவாங்க, எம்பி கோயில் கட்டி முடிக்கணும் அப்படிம்பாங்க. சரி எல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ சைதுகான் தான் மாவட்ட செயலாளர் இருப்பார். அவர்கிட்ட சொல்லி வீட்டில் வர்றாங்க அழைச்சிட்டு போகாம எல்லா ஊருக்கும் போய் அந்த கோயிலுக்கு கேட்ட நிதியெல்லாம் கொடுப்பாங்க. அதுபோல் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வருவாங்க, நான் போக முடியாத இடத்துக்கெல்லாம். அது நான் இப்போ ஓட்டு கேட்கறதுக்காக வருவாங்கங்கிற எண்ணத்தில் நான் பண்ணது கிடையாது. நான் வர முடியாத நேரத்தில் டெல்லியிலே இருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக அந்த கோயில் எம்பி ஃபண்டு மற்ற அரசு திட்டங்கள்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் கட்டுவாங்க, அன்பா கோயிலுக்கு வேணும், திருமணம் வச்சிருக்கேன், அது மாதிரி நம்ம கட்சியில் உள்ளவங்க, நம்ம மேலே பிரியமா உள்ளவங்க பொதுமக்கள் நம்மிடம் உரிமையாக அவங்க வீட்டில் ஒருத்தரை நினைச்சு கேட்கிற கோரிக்கைகளை அவங்கள வர சொல்லி கொடுக்க சொல்லுவேன். இன்றைக்கு இந்த தொகுதியிலேயே அவங்களையும் நல்லா தெரியும். அதனால அவங்களே சரி அவங்க கூச்சப்படுவாங்க. இருந்தாலும் நான் சொன்னேன், நான் இல்லாதப்ப நீ போயிட்டு வந்துருந்து சரி என்னோட வந்திருக்காங்க, உங்க ஊருக்கெல்லாம் வருவாங்க, எல்லா ஊருக்கும் வருவாங்க, 4 தொகுதிக்கு வருவாங்க, 6 தொகுதிக்கு வருவாங்க. இந்த உசிலம்பட்டியில பாதி பழைய எனக்கு தொகுதி தெரியும், சேடப்பட்டி யூனியன். மீதி பாதி நான் அடிக்கடி பழக்கப்பட்ட தொகுதி. சோழவன் தான் கட்சி ரீதியான கூட்டத்துக்கு நான் எப்பயே போயிருக்கேன். இப்ப அந்த தொகுதிக்கு நான் போறேன். இப்ப இன்னைக்கு செயல் வீரர் கூட்டம் நம்ம ஊர்ல முடிச்சுட்டு சாயங்காலம் நம்ம பெரியகுளத்திலேருந்து அப்படியே கிளம்பி வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் அப்படிலாம் டூர் போய் இன்னைக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு நாளைக்கு காலம்பரம் உசிலம்பட்டியில் செயல் வீரர் கூட்டம் வச்சிருக்கோம். அதுக்கு நாமினேஷன் 27 மத்தியானம் 2 to 3 பண்றோம். அதை முடிச்சுட்டு 28ஆம் தேதி அங்க போறேன் சோழவந்தான்ல செயல் வீரர் கூட்டம். அதுபோல 29 வரைக்கும் இங்க நம்ம மாவட்டத்தில் ஒரு சுத்திட்டு 30, 31 சோழவந்தான் தொகுதியில் 2 நாள் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன். 1ஆம் தேதியிலேருந்து நான் வெளியில கிளம்பினேன்னா திருப்பி 10ஆம் தேதியோ 11ஆம் தேதி தான் வருவேன். அது வரைக்கும் நீங்க தான் தொகுதியை பார்த்துக்கணும். இங்க மேடையில் உள்ள நிர்வாகிகளும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கின்ற கூட்டணி நமது என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நீங்கள் ஒவ்வொருவரும் டிடிவி நீங்க தான் வேட்பாளர் என்கிற முறையில் தொகுதியில் நீங்கள் பணிகளை ஆற்ற வேண்டும். நாம் எல்லாம் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், நண்பர்களாக பழகக்கூடியவர்கள். நீங்க நான் இல்லாத நாட்கள்ல நீங்க தொகுதியில் எனக்காக வாக்கு சேகரிங்கள். நான் இருக்கும் போதே வேலையை ஆரம்பிங்கள். ஒரு பக்கம் எனது மனைவியும் ஓட்டு கேட்பார்கள். மீண்டும் கடைசியா ஒரு 4-5 நாள்ல எல்லா இடங்களையும் முடிச்சு அதுக்கப்புறம் போலிங் வரைக்கும் நான் உங்களோட இருந்துட்டு ஊருக்கு போயிட்டு எல்லாம் வருவேன். இங்க மக்களிடம் தெரிகின்ற ஆர்வமும் நமது கூட்டணி நிர்வாகிகளிடம் இருக்கின்ற
அந்த ஒரு ஒற்றுமையும் ஆர்வமும் உறுதியாக நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்கிறது. இங்க மக்கள்லாம் காசு பணத்துக்கெல்லாம் பெருசா மதிப்பு கொடுப்பாதவர்கள் தெரியும். 15 வருஷம் கழிச்சு வர்ற தாய்மார்களும் சகோதரர்களும் குழந்தைகளை தூக்கிட்டு வந்துருக்காங்க. இந்த மக்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்னு நான் அங்கேயே பேசிட்டு வந்தேன். ஏதோ மேடைக்காக பேசல, ஜெயிக்கிறதுக்காக பேசல. உங்களுக்கு என்னை பத்தி தெரியும். 2004 எனக்கு சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தோத்தப்ப கூட தொடர்ந்து போய் நன்றி சொன்னவன் தான். அம்மா அவர்கள் என்ன ராஜ்யசபா அனுப்புனது அந்த ஃபண்டெல்லாம் 6 வருஷமும் இங்கே தான் கொடுத்தேன். திருப்பி வருவேன்னு தெரியுமா எனக்கு? 2024 இங்கே வந்து நிற்க போறேன்னு தெரியுமா? தெரியாது. எதை எதிர்பார்க்காமல் உங்களோடு ஒருவனாக பழகினேன். இன்றைக்கு நீங்களும் என் மீது அன்பு மலை பொழிந்து எதையுமே என்னிடம் எதிர்பார்க்காமல் என்னை வெற்றி பெற செய்ய இங்கே வந்திருக்கிறீர்கள். அது எனக்கு நல்லாவே தெரியுது. இது இயற்கையாக உருவாகிய அற்புதமான கூட்டணி. சொல்லுவாங்கள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிட்டுன்னு. அது இன்னைக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் போர்ப்படை வெற்றி கடையை பறித்து மோடி அவர்கள் கையிலே கொடுப்பதற்காக புறப்பட்டு விட்டது. இன்னும் சில பேர் சொன்னாங்க அவர் சுயநலத்தில் போறாரு. இங்க ஒருத்தர் பேட்டி கொடுக்க சுயநலமா? எனக்கா? யார் பேட்டி கொடுக்கிறவர் பெரிய பொதுநலவாதி காந்தியோட பேரை எந்த கட்சி முகவரி கொடுத்துச்சோ அந்த கட்சியில் அவங்க அப்பா இருந்தார். அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கட்சிய திமுகங்கிற தீய சக்தின்னு சொல்லி புரட்சி தலைவர் ஆரம்பிச்சாரோ அந்த கட்சியில பதவிகள்லாம் இருந்துட்டு இன்றைக்கு வேற ஒரு கட்சியில நாம் எல்லாம் நமது ரத்தத்திலேயே எதிர்ப்புணர்வு உள்ள திமுகவில் சென்று இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 99 இப்படிதான் ஒரு வேட்பாளர். நான் அவரை இதான் சொல்லல. அப்பையும் நான் இதே தான் சொன்னேன். முகவரி தந்தவர்களுக்கு என்றும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இப்ப எங்களை கூட என்ன கூட பழனிசாமி தூக்கி வெளில போட்டாரு. அதுக்காக நான் வேற கட்சிக்காக போனேன். அம்மாவுடைய படத்துல அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடியோட அம்மா பேர்ல கட்சி ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு 7 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அம்மா அவர்களுக்கு பிறகு நின்ற என்னை சுயேட்சையா நின்ற என்னை அந்த தொகுதி மக்கள் எல்லாம் ஏழப்பால அன்றாட காட்சிகள். ஆளுங்கட்சி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க ஆளுங்கெல்லாம் பயந்துட்டாங்க. என்ன இவ்வளவு நல்லா இருந்துச்சு கொடுத்தாரு. அவர்கள் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு 41,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்ப எங்க மேல பாத்தீங்கன்னா கொலப்பலி அம்மாவை நாங்க கொண்டுட்டோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவர், எங்களுக்கு தெரியுதா, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி எனக்கு வெற்றி மாலையை தந்தார்கள். இந்த சின்னத்தையே அப்ப கொடுத்தாங்க. இந்த குக்கர் சின்னத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வெற்றி சின்னம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்த சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான சின்னம் என்பது உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற பொது தேர்தலப்ப நாம் தனியாக நின்றோம். நம்மோட ஒரு கட்சி தான் வந்துச்சு. பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் என்னோட பேசின்ற சரி பண்ணி எடுத்தாரு. அப்ப என்னோட நின்றது எஸ்டிபிஐ தான். சட்டமன்ற பொது தேர்தலில் நம்மளோட நின்றது அவர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தான். இன்னைக்கு அந்த 2 கட்சி தான் அவரோட கூட்டணி. எப்படி காலம் திரும்பிட்டு பாருங்க. எந்த பாஜக கட்சி கூட்டணியில் இருந்துட்டு மத்திய அரசு உதவியோடு இவர் நம்மை அழிக்க நினைத்தாரோ அதே பாரதிய ஜனதா கட்சி நம்மை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்மை கூட்டணியிலே நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள். என்ன கூட நான் பாஜக கட்சி கூட்டணியில் போயிட்டேன்னு சொன்னதும் திருச்சியில் முதல்ல நான் அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொன்ன அன்னைக்கு என்னிட்ட ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு அது பண்ணாங்களே இது பண்ணாங்களே. எங்களை புரிஞ்சிக்காம இருந்திருக்காங்க. யாராவது தப்பா சொன்னதை நம்பிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நாங்க நல்லவர்கள் தெரிஞ்சுட்டு எங்களோட நட்பு கரண்டிட்டுறாங்க. அதான உண்மை. நம்மளே சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருப்போம் யாராவது சொன்னதை கேட்டு. அப்புறம் அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சது அவங்களோட அன்பு பாராட்டோம்ல. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வர இருப்பவர் மோடி அவர்கள். நம்ம என்டிஏ கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலை இருக்கிறது. அது அந்த தலை உலக புகழ் பெற்ற மோடி அவர்கள். திமுக அறிவித்திருக்கிற கூட்டணிக்கு யாருங்க பிரதம வேட்பாளர்? ஸ்டாலினா? ஸ்டாலின்னா அடுத்த ஸ்டேட்ல கூட விட மாட்டான். இது போதை மருந்தோட வர போறாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா இல்லையா? யாரு
ஆமா, மோடிலாம் 1 மணி நேரம் ஆனாலும் அப்படியே பேசுறாரு. நம்பால சின்ன துண்டு செட்டு இல்லாம பேச முடியாது. இவருக்கு இங்க போய் என்ன பண்ண முடியும்? யார் வர போறா? அது மாதிரி பழனிசாமி ஒரு தமாசா ரெட்டலை வச்சு திமுகவுக்கு உதவி செய்வதற்காக திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதை உறுதியாக சொல்வேன். அந்த ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவர் எந்த திமுகவை தீய சக்தி அதை ஒழிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாரோ அந்த சின்னத்தை இன்றைக்கு திமுகவுக்கு உதவி செய்வதற்காக. ஏன்னா 4.5 ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. உள்ளார பிடிச்சி போட்டுறத உனக்கு நான் வெற்றி பெற செய்கிறேன், நாங்கள் ஓட்டுகளை பிரிக்கிறோம், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்கிறோன்னு அந்த புரட்சி தலைவர் சின்னத்தை காட்டி அந்த 4.5 ஆண்டுகளிலே கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் செலவழிக்க பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. திமுகவிற்கு கள்ளத்தனமாக உதவி செய்வது பழனிசாமி தான். திமுகவுடைய பி டீம் பழனிசாமி. இது உண்மையா இல்லையா? அதனாலதான் சொல்ற, நமது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும். அது தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே ஆழமாக பதிந்து வருகிறது. நமது தேனி தொகுதி மக்கள் இதை வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நமது கூட்டணி நிர்வாகிகள் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்வது டிடிவி தினகரன் என்கிற ஒரு தனிநபரை மாத்திரமல்ல. உங்கள் தொகுதிக்கு பிடித்த வேட்பாளர், அதுக்கு என்னை வெற்றி பெற செய்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய பிரதமருக்கு ஆதரவுகரமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரோத சக்திகளையும் தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் வீழ்த்துவதற்கு நீங்கள் வருங்காலத்திலே நல்ல ஆட்சி மக்களாட்சி வருவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்கள் என்பதை மனதிலே கொண்டு எல்லோரும் இன்னொரு 20 நாள் உங்கள் சொந்த வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சற்று ஓரம் வைத்து விட்டு தேர்தலுக்கு மாணவர்கள் படிக்கிறது போல +2 தேர்தலில் பையன்கள் படிப்பாங்களா, அது மாதிரி ஏப்ரல் 19 வரை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும். நாம் குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னைக்கு கூட நான் வந்தப்ப ஆண்டிப்பட்டி தலைவர் சிலையிட்ட ஒரு அம்மா வந்து நாங்களாம் அம்மாவுக்கு தாங்கன்னு. அதுக்கு நான் குக்கரான்னு தெரில, நான் இப்போ சின்ன குக்கர்னா ஆமாம் நான் போட்டுறேன். அதனால வீடு வீடா திண்ணை பிரச்சாரத்தில் டிடிவியின் சின்னம் குக்கர் சின்னம், ஜனநாயக கூட்டணியின் சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்க கொண்டு போய் சேர்த்தாலே போதும். உறுதியாக நாம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி, 4 தொகுதியிலிருந்து பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறீர்கள், பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும். உங்களை எல்லாம் நான் வந்து சந்திப்பேன் என்று சொல்லி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பேன் என்று வேண்டி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.